ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ராஜா கிங் ஆஃப் வாரணாசி இருந்தார். அவர் பேர் பிரம்மதத்தா. இன்னொரு பக்கம் கோசலை நாடு, த கிங் ஆஃப் கோசலா. அவர் ரொம்ப நீதி வழுவாமல் ஜனங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்து அவருடைய சப்ஜெக்ட்ஸ், அவருடைய மக்களை, அவருடைய நாட்டு மக்களை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டார். செங்கோல் வழுவாமல், பசி பஞ்சம் பட்டினி இது எதுவுமே வராமல் நாட்டு மக்களை வளமையான பாதையில் ரொம்ப அழகாக பாதுகாப்பாக எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான நிம்மதியான ராஜா. நம்ம ராஜா நீதி தவறாதவர், நேர்மை தவறாதவர். அவர் நமக்கெல்லாம் ராஜாவாக இருந்தது நமக்கு எப்பேற்பட்ட பாக்கியம். கடவுள் அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கட்டும் அப்படின்னு அவருடைய ராஜ்யத்தில் எல்லாரும் பாராட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. கோசலை மகாராஜாவுக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு யோசனை ஒன்று இருந்தது. அது வருத்தம்னு சொல்ல முடியாது, ஒரு யோசனை. என்ன யோசனைன்னா, எங்கே பார்த்தாலும் ஜனங்க நான் நல்லா ஆட்சி புரிகிறேன், அவங்கள நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்களே, இது உண்மைதானா? நான் அந்த மாதிரி ஒரு நல்ல மகாராஜாவா, ஒரு ரொம்ப நல்ல நீதி நெறி தவறாத ரொம்ப நல்ல மகாராஜாவா? am I a virtual king? am I a king filled with lot of virtues? no, I must check this out அப்படின்னு அவர் மந்திரிகளை கூப்பிட்டு கேட்குறாரு, பிரதான மந்திரியை கூப்பிட்டு கேட்குறாரு, ராஜா குருவை கூப்பிட்டு கேட்குறாரு, சேனாதிபதியை கூப்பிட்டு கேட்குறாரு. எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதிலை சொல்கிறாங்க. இல்லை மகாராஜா, நீங்கள் ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஒரு நல்ல மனிதர், நீங்கள் ரொம்ப நல்ல விஷயங்களை செஞ்சிட்ருக்கீங்க, நாடு நல்ல முன்னேற்ற பாதையில் போயிட்டுருக்கு. இட் இஸ் த கோல்டன் எரா, உங்களோட ராஜ்யம், உங்களோட பீரியட் இட் இஸ் த கோல்டன் பீரியட் ஃபார் அவர் கண்ட்ரின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இது சரி வராது. அரண்மனையிலேயே நாம் சுற்றி சுற்றி கேட்டுட்டு இருந்தோன்னா நம்மளை பற்றி, நம்ம ஆட்சியை பற்றியான உண்மையான நிலவரம் இவங்க சொல்ல மாட்டாங்க, நம்ம நாட்டு மக்கள்கிட்ட கேட்போம் அப்படின்னு அரண்மனையை விட்டு வெளியே நகரத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் கேட்குறாரு. மக்களும் மகாராஜாவை பார்த்ததும் ரொம்ப பணிவோட மரியாதையோட, எங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மகாராஜா நீங்கள் ரொம்ப நல்ல ஆட்சி புரிஞ்சிட்ருக்கீங்க, இந்த நாட்டில் நாங்கள்லாம் மக்களாக இருக்கிறதுக்கு எங்களுடைய பாக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நகரத்துலேயும் சரியா இல்லை, நம்ம எம்பையர், லெட் மீ கோ டு மை கிங்டம், என்னுடைய மூலை முடுக்குகளில் இருக்கக்கூடிய ஜனங்களை நான் போய் பார்க்கணும், என் ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஜனங்கள், குக்கிராமத்தில் இருக்கிற ஜனங்களை கூட நான் போய் பார்த்து அவங்க அபிப்பிராயத்தை நான் கேட்கணும், நான் ஏதேனும் ஒரு சிறு தவறாவது செய்திருப்பேன், ஏதாவது ஒன்று இருக்கும், அதை நான் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டு நோ மோர் அபவுட் ஹிம்செல்ஃப் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். சுற்றுப்பயணம்னா அப்படியே பெரிய பேராஃபெர்னாலியாவோட எல்லாரோடையும் சேர்ந்து அவர் பயணம் போல, அவருடைய தேரோட்டி, அவருடைய தேர், வேறு எதுவும் இல்லை, அவர் மட்டும் போயிட்டுருக்கார். இப்படி அவர் போகும்போது ஒரு ஆற்றை கடக்கிறதுக்கு ஒரு பாலத்துக்கு நிற்கிறார். அவர் ஆற்றை கடக்கணும், ஒரு சின்ன பாலம் தான் இருக்குது. சின்ன பாலம்னா குறுகிய பாலம், பாலத்தில் ஒரே ஒரு தேர் தான் ஒரு சமயத்துக்கு போக முடியும். சரி, அந்த பாலத்தை கடக்கலாங்கும்போது எதிர் திசையில் இன்னொரு தேர் நிற்கிது. அந்த காலத்துல எல்லாம் என்ன மாதிரி பழக்கம் அப்படின்னா, யாருடைய தகுதி கம்மியாக இருக்கிறவங்க தகுதியானவங்களுக்கு வழி விடுவாங்க, அந்த பாலத்தை கடக்கிறதுக்கு வழி விடுவாங்க. ஸோ இந்த ரெண்டு தேரோட்டிகளும் பேசிக்கிறாங்க, தகுதியை வச்சு பார்க்குறாங்க இல்லையா. நான் மகாராஜாவோட தேரோட்டி, நாங்கள் ராஜா, வாரணாசி, வி ஆர் ஃப்ரம் வாரணாசி, என்னுடைய பேசஞ்சர் கிங் ஆஃப் வாரணாசின்னு அவர் சொல்ல, இவர் நாங்கள் கோசலை நாட்டிலேருந்து வரோம், என்னுடைய மகாராஜா கோசலை நாட்டுக்கு அதிபதி அப்படின்னு அவர் சொல்ல, ரெண்டு பேரும் ராஜா. ஸோ அங்கே தகுதி போயிடுது. வயசு பார்த்தா ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான், அதனால் கிட்டத்தட்டங்கிறத விட ஒரே வயசு. ஸோ யாரும் வழிவிட வேண்டியதில்லை. சரி, ஏரியா ஆஃப் த எம்பையர் பார்க்கலான்னா ரெண்டு ராஜாவுக்கும் ஏரியா அதே மாதிரி தான் இருக்குது. இப்போது
இதை விட வேறு எப்படி வந்து குவாலிஃபிகேஷன் டிசைட் பண்ணி யார் தகுதி வந்து கம்மியானவர் வழிவிடுறதுன்னு முடிவு பண்ணுறது? இப்போ அந்த கோசலை நாட்டு தேரோட்டி என்ன சொல்கிறாரு, எல்லாம் தான் சரியாக இருக்கே, எங்கள் ராஜாவுடைய குணாதிசயங்களை நான் சொல்கிறேன், ஐ எம் கோயிங் டு சே அபவுட் த வர்ச்சூஸ் ஆஃப் மை கிங், அதை கேட்டுட்டு நீ வந்து பேசு. எங்கள் ராஜா நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், ஹீ கிவ்ஸ் ஈவில் ஃபார் ஈவில், குட் ஃபார் குட் அப்படின்னு சொல்ல, அந்த வாரணாசி மகாராஜாவுடைய தேரோட்டி, இதுதான் உன் ராஜாவோடைய குணநலன்களா? என் மகாராஜாவுடைய குணநலன்களை கேட்குறேன், நீ சொல்கிறேன், நீயே முடிவு பண்ணிக்கோ, அதை கேட்டுட்டு நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார். எங்கள் மகாராஜா நல்லவருக்கு நல்லவர், தனக்கு கெடுதல் நினைக்கிறவங்களுக்கு கூட நல்லதை தான் செய்வார். ஹீ கிவ்ஸ் குட் ஃபார் குட் அண்ட் ஆல்சோ குட் ஃபார் பீப்புள் ஹூ திங்க் ஈவில் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொன்னதும் இப்போ கோசலை நாட்டு மகாராஜா தேரை விட்டு கீழே இறங்கி வந்து வாரணாசி நாட்டு மகாராஜா பிரம்மதத்தருக்கு வணங்கி நிற்கிறார். நீங்கள் மகாராஜாதி ராஜா மட்டுமல்ல, நல்ல மனிதரும் கூட. தீமை நினைக்கிறவங்களுக்கே நீங்கள் வந்து நல்லது தான் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நான் வழிவிடுறதில் பெருமையாக நினைக்கிறேன், பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன்னு அவர் இறங்கி வழிவிட, இப்போது வாரணாசி நாட்டு ராஜா பிரம்மதத்தா வந்து இவரை கட்டி அணைச்சிக்கிட்டு அங்கே ஒரு அற்புதமான ஒரு நட்பு மலர ஆரம்பிக்குது. மகாராஜாக்கள் தலைவர்களாக இருக்கிறது பிறப்பில் மட்டும் கிடையாது, மக்கள் கொடுக்குற தகுதியில் மட்டும் கிடையாது. அவங்களுடைய பர்சனாலிட்டி, அவங்களுடைய வர்ச்சூஸ், இன்டெகிரிட்டிஸ், இப்படி நிறைய விஷயங்களுக்கு வந்து தலைவன் அப்படின்னா, மகாராஜா அ லீடர் அப்படின்னா நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. அத்தனை நற்குணங்களும் துர்குணங்கள் அல்ல, நற்குணங்களும் நிறைந்த ஒரு மனிதரால் தான் அவரை நம்பி இருக்கிற மக்களை, நாட்டு பிரஜைகளை, தொண்டர்களை நல்வழிப்படுத்த முடியும். ஏன்னா தலைவன் எவ்வழியோ தொண்டர்கள் நாட்டு மக்கள் அவ்வழி. மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.